இந்த உடுப்பி ஸ்டைல் டிஃபன் சாம்பாருக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரை கப்பு தேங்காய். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் பொடி அரைச்சிக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை டம்ளர் பைத்தம்பருப்பை நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியை 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்ததும் இறக்கிடலாம். இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சாம்பாரில் கொட்டிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான உடுப்பி ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.